நீட் தேர்வு என்பது வணிக சூதாட்டம் என்றும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் குளறுபடி நடந்து வருவதாகவும் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் நீட் தேர்வு மூலம் சூழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக கடந்த ஆண்டுகளில் பல்வேறு குளறுபடியோடு தான் நீட் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகையான முறைகேடு நடந்திருக்கு. இந்த ஆண்டு முறைகேடுகளுடைய உச்சம் என்று இந்த ஆண்டுக்கு சொல்லலாம். ஆனால் அடுத்த ஆண்டு இதைவிட பெரிய உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியாத அளவிற்கு முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி விதிகளை சொல்லுவாங்க. ஆட்டம் முடிந்த பிறகு விதிகளை சொல்வது நியாயமான அணுகுமுறையா என்பது நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. கேள்வித்தாளை திருத்திவிட்டு மதிப்பெண் கொடுத்துட்டு அதற்கு பிறகு மதிப்பெண் எப்படி கொடுத்தோன்ற விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போ மதிப்பெண் கொடுக்கும் பொழுது எத்தனை வினாடிகள் ஒரு மாணவருக்கு இழப்பு ஏற்பட்டதோ அந்த வினாடிகளுக்கு தகுந்தாற்போல், அந்த நிமிடங்களுக்கு தகுந்தாற்போல் நாங்கள் ஒரு காம்பன்சேட்டரி மார்க் கொடுத்துருக்கோம், நட்ட ஈடாக அந்த நேரம் இழப்புக்கு இழப்பீடாக மதிப்பெண் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது ஒரு கேள்விக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விடை இருந்ததினால் நாங்கள் அதை சமப்படுத்துவதற்காக மதிப்பீடு கொடுத்தோம் என்று சொல்வதோ, இது எதுவுமே முன்னால் அறிவிக்கப்படவே இல்லை, மாணவர்களுக்கு சொல்லவே இல்லை. ஒரு தேர்வுக்கூடத்தில் மாணவர்களுக்கு வேறு மொழி வினாத்தாள் கொடுத்ததாகவும் அதை அவர்கள் எதிர்த்த போது ஒரு அரை மணி நேரம் கழித்து அவர்களுக்கு உண்டான அதே மொழியில் வினாத்தாள் கொடுத்ததாகவும் அதற்காக கூடுதல் அரை மணி நேரம் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு கூடுதலாக நீங்கள் அரை மணி நேரம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மார்க் கொடுத்தீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும். அப்போ காம்பன்சேட் மார்க் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் இழப்பை ஈடு செய்வதற்கு மதிப்பெண் கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு என்ன நீங்கள் அளவுகோடு வைத்திருக்கீங்க என்பதை தேர்வை தொடங்குவதற்கு முன்பாகவே தேர்வுக்கான அறிவிக்கை வெளியிடும் போதே நீங்கள் கொடுக்க வேண்டாமா என்பது தான். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரே மையத்தை சார்ந்தவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் முழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பும் என்பதெல்லாம் இந்த நீட் முடிவுகள் நம் முன்னால் புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே எழுப்பப்பட்ட பழைய கேள்விகள் விடையில்லாமல் அப்படியே நிற்கின்ற போது இந்த கேள்விகள் புதுசாக இந்த நீட்டில் எழுந்திருக்கு. எனவே நீட் என்ற நடைமுறையே மாணவர் நலனுக்கு எதிரானது. எனவே மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு வாரிய தேர்வில் ஒரு முழுமையான ஒரு மதிப்பீடு இருக்கிறது. தேர்வினுடைய மதிப்பீடு என்பது மாணவர்களுடைய ஆர்வத்தை கண்டுபிடிப்பது, மாணவர்கள் எந்த அளவிற்கு ஒரு பாடத்தை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கு அத்தகைய மதிப்பீட்டு முறை வாரிய தேர்வுகளை நடப்பதனால் வாரிய தேர்வினுடைய மதிப்பீட்டை வைத்தே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கக்கூடிய மருத்துவ மாணவர் சேர்க்கை சட்டத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 246 கீழ் இயற்றப்பட்டிருக்கிறது. அது 254 உட்பிரிவு 2 கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தருவதற்கான அனைத்து வாய்ப்பையும் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு இயற்றி அனுப்பியிருக்கிற சட்டத்திற்கு ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டும். இந்தியா முழுக்க இந்த என்டிஏ நடத்தக்கூடிய அனைத்து வகையான தேர்வு முறைகளையும் ரத்து செய்வதும், நீட் இல்லாமல் மருத்துவ மாணவர் சேர்க்கையை வாரிய மதிப்பெண்ணின் அடிப்படையில் நடத்துவது தான் ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்கும்.